புத்தக கண்காட்சி நடக்கும் இடத்தில் பூக்களுக்கு என்ன வேலை என நம்மை திரும்பி பார்க்க வைக்கின்றன சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்பட்டிருக்கும் அரங்குகள். புத்தகங்களை வாசித்து நேசிப்பவர்கள் சென்னை தீவுத்திடலில் நடக்கிற இந்த புத்தக கண்காட்சிக்கு வரும்போது தங்களுக்கு பிடித்தமான புத்தகங்கள் மட்டுமின்றி விதவிதமான உணவுகளையும் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு புதுமையான ஒரு விஷயமா இயற்கை வேளாண்மை முறையில் மாடித்தோட்டம் வளர்க்கறது எப்படி அப்படின்னு இந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் அவங்களுக்கு இலவசமா சொல்லித்தராங்க. 1 கிலோ தக்காளி 60 ரூபாய் அப்படின்னு நம்ம கேட்கும் போது இப்படி ஒரு விஷயம் நம்மளுடைய வீட்டு மாடியிலேயே காய்க்கும் போது நிச்சயமா அது நமக்கு பயனுள்ளதாக தானே இருக்கும். நாமளும் வாங்க பார்க்கலாம். ஆர்கானிக் என்ற பெயர் இன்று பல இடங்களிலும் பல தளங்களிலும் உச்சரிக்கப்பட்டு வருகிறது. ஆரோக்கிய விஷயத்தில் இன்றைய தலைமுறை ஆர்கானிக் முறையை பின்பற்ற தொடங்கியுள்ளதை நம்மால் காண முடிகிறது. வண்ண வண்ண குரோட்டன்ஸ் தொடங்கி நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், மூலிகைகள் என அனைத்து செடி கொடிகளை நாம் இயற்கை முறையில் வளர்ப்பது எப்படி என A to Z அமைப்பை சேர்ந்தவர்கள் பார்வையாளர்களுக்கு விளக்குகின்றனர். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸும் நாங்கள் க்ரோ பண்ணுறோம். ஏன்னா ஃப்ளவர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாக இருக்கும். ப்ளஸ் அந்த வெஜிடபிள்ஸோட அந்த பாலினேஷன் நடக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நிறைய க்ரீன்ஸ்லாமும் நாங்கள் க்ரோ பண்ணுறோம். மாடிக்கு போனோன்னு நமக்கு வந்து இன்றைக்கி என்ன குக் பண்ணணும், என்ன காய்கறி இருக்குது அப்படிங்கிற எங்களுக்கு கவலையெல்லாம் இருக்காது. செடி வளர்க்கும் எண்ணமுடையவர்களுக்கு இலவசமாக ஆலோசனை வழங்கப்படுகிறது. எந்த வகையான செடிகளுக்கு எத்தகைய பராமரிப்பு தேவை, எவ்வளவு செலவாகும் என்பன உள்ளிட்ட பார்வையாளர்களுக்கு எழும் அத்தனை சந்தேகங்களும் உடனடியாக தீர்க்கப்படுகின்றன. ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் போதும், தட் இஸ் எனஃப். பண்ணாக்கா ஒரு 100 செடி வைக்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, ஒரு கத்திரிக்காய் செடி எடுத்துனீங்கன்னாக்கா ஒரு பேக்கில் 2 செடி வைக்கலாம். ஒரு 6 பேக் வச்சுட்டாக்கா 12 செடி வரும். விலைவாசி உயர்வு காரணமாக உணவிற்கான செலவு என்பது அதிகரித்து வருவதால் வீடுகளிலேயே காய்கறிகளை வளர்க்கும் எண்ணம் நம்மில் பலருக்கும் வந்துவிட்டதை உணர முடிகிறது. புக் ஃபேருக்காக விசிட் பண்ணுறதுக்காக வந்த இன்னைக்கு நுழையிறதுக்கு முன்னாலேயே என்ட்ரன்ஸில் எடுத்த உடனே என்னை ஈர்த்தது ஒரு ஸ்டாலு. உள்ளே போய் பார்த்தா அழகாக சின்ன சின்ன செடியெல்லாம் வளர்க்குறதெல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் வீட்டில் நான் கார்டனிங்லாம் பண்ணினதில்லை. இதை பார்த்த உடனே எனக்கு வீட்டில் இதெல்லாம் வாங்கி வச்சு, தொட்டியை வாங்கி வச்சு செடியெல்லாம் வளர்க்கணும் போல் ஒரு ஆர்வம் வந்தது. நிறைய இடத்துல வந்து கமர்ஷியலாக they are doing. ஆனால் இவங்க வந்து செலவில்லாமல் எப்படி காய்கறி வளர்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு பர்சனல் கேர் எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. இங்குள்ள மூலிகைகளும் அவற்றின் மருத்துவ குணங்களும் இயற்கை வேளாண்மை முறைகளும் இயற்கையோடு இயந்த நமது முன்னோரின் வாழ்க்கையை நமக்கு உணர்த்துகின்றன. இந்த ரணகள்ளி அப்படின்ற இந்த சின்ன செடியுடைய இலையினுடைய மருத்துவ குணம் நம்மளுடைய கிட்னியில கல் வராமல் தடுக்கும் அப்படின்னு இவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அளவு மூலிகை குணங்களுடைய செடிகளையும் நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலே நம்மளால இயற்கை முறையிலேயே வளர்க்க முடியும். அதற்கு இவர்கள் உதவி செய்து வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் திவ்யாநாத்.